Welcome back, ladies and gentlemen. As you can see, I am not dead. காலங்காத்தால எழுந்து பார்த்தா எல்லாருமே டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு, டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சுன்னு கதறிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றானுங்க அப்படின்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரல, ஒரு கான்செப்ட் லுக் மாதிரி ஒன்னு வந்திருக்கு. ஒரு பேனர் அண்ட் ஒரு லைட் ஷோவை நடத்திருக்காங்க, ஒரு ஹாலோகிராபிக் ஷோ வந்து நடத்திருக்காங்க மார்வெல். அதுல வந்து டாக்டர் டூம்கான ஏகப்பட்ட லுக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எக்கச்சக்கமான பிளாட் பாயிண்ட்ஸ் ரிவீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு லைட் ஷோல சும்மா வந்து லுக்ஸ் எல்லாம் காட்டு போறது ஓகே, அது வந்து அக்செப்டபிள். கதையெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு லைட் ஷோ பார்க்கும்போது ஒரு 3 நிமிஷம் கிளிப்ல எக்கச்சக்கமான விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டு போயிருக்காங்க. லிட்டரலா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தேன். நானே எழுந்து வந்து உடம்பாவது மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எழுந்து வந்திருக்கேன். சோ அதனால வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல. ஹேவிங் செட் தட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எல்லா விஷயங்களையும் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பக்காவா பிரேக் டவுன் பண்றேன். அண்ட் ஒரு முக்கியமான கேரக்டரோட ரிட்டர்னை இந்த ஒரு லைட் ஷோ மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது என்னன்றத கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு புரியும். சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் ஹைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம ஹைப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். So first of all, இந்த ஒரு லைட் ஷோ, இந்த ஈவென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஷாங்காய், அதாவது சைனால தான் நடந்திருக்கு. டிஸ்னியோட ஒரு மார்க்கெட்டிங் ஈவென்ட்ல தான் இந்த ஒரு லைட் ஷோவை போட்டு காமிச்சிருக்காங்க. என்னதுக்கு இதை பண்ணானுங்க அப்படின்றதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஒரு ரேண்டம் Thursday நைட் வந்து இதை பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஸ்டார்டிங் வித் ஒரு கிரீன் கலர் மிஸ்ட வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கிரீன் கலர் எனர்ஜி மாதிரி ஒன்னு இருக்கும். அதை பொளந்துக்கிட்டு டாக்டர் டூமோட கை வந்து எதையோ ரீச் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டர் டூம் லோக்கியை ரீச் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி பல மாசங்களா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. அதுதான் எனக்கு வந்து மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. வர நல்லா பாஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கிரீன் கலர் ஒரு அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் தாண்டி வந்து டாக்டர் டூம் வந்து லோக்கியை பிடிக்க பாக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கு. பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடியும் ஃபுல்லா கிரீன் கலர் அந்த எனர்ஜிஸ் தான் இருக்கும், அந்த பிரான்ச்சஸ் மாதிரி தான் இருக்கும். சோ மேபி அதை டீஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 செகண்ட் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் டாக்டர் டூமோட மாஸ்க் அண்ட் டாக்டர் டூமோட ஹுட்ட வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாஸ்க் அண்ட் ஹுட் வந்து டெஃபினட்டா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்துல பார்த்தோம்ல, அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ல வந்த மாஸ்க் அண்ட் ஹுட் கிடையவே கிடையாது. படத்துல வந்து ஒரு மாதிரி பிளெயினா காமிச்சிருப்பாங்க. நான் வந்து என்னோட பிரேக் டவுன் ரிவ்யூஸ்லயே வந்து நான் சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு அந்த மாஸ்க் வந்து செட் ஆகல, வேற மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ப்ராபப்ளி ஒரிஜினல் மாஸ்க் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு மாஸ்க் வச்சிருக்கலாம். இது வந்து பயங்கரமா இருக்கு. இட் லுக்ஸ் டேம் குட். கிட்டத்தட்ட அந்த பேனர் வெளியே வச்சிருந்தாங்களே பேனர், அது மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு லுக் மாதிரி தான் இருக்கு. பயங்கரமா ஒரு மிடிவல் ஸ்டைல்ல ஒரு டாக்டர் டூம் லுக்க தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இது இருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் பிகம்ஸ் ட்ரூ. அவ்வளவுதான், நான் டாக்டர் டூமோட மாஸ்க் அண்ட் ஹுட்ட தான் காமிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் டூமோட மொத்த லுக்கையும், அந்த மொத்த பாடி இருக்குல்ல, அது மொத்தத்தையுமே அந்த லைட் ஷோல காமிச்சிருக்காங்க. சாதாரணமா கிடையாது. அவரோட ஐகானிக்கான அந்த த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு லுக்ல டாக்டர் டூம காமிச்சிருப்பாங்க. இது ரிலேட்டடா ஒரு கான்செப்ட் ஆர்ட்மே லீக் ஆச்சு, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். So maybe அந்த கான்செப்ட் ஆர்ட்ஸ் எல்லாமே உண்மைதான் போல இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அவரோட ஹுட், அந்த கிளிப்ஸ் சொல்லுவாங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி என்னமோ இருக்கு. பட் இந்த பக்கம் வேற ஒரு சிம்பிள் இருக்கு. அது எதுக்காக, என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. படத்துல அதுக்கு எதனா மீனிங் இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தா அதுக்கு பின்னாடி அவெஞ்சர்ஸோட பிஜிஎம் வேற போட்டு விட்டாங்க. அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. படத்துக்கான ஹைப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க மேல. நான் ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தேன், இந்த படத்துக்கான மார்க்கெட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த 5-6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தான், லைக் எந்த ஒரு புது ஃபுட்டேஜஸ்மே காட்டாம தான் ப்ரோமோட் பண்ண போறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டீசர் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்தபடியா இவர் அந்த த்ரோன்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, இதே ஒரு ஃப்ரேமை வந்து நிறைய ஒரு விதமா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி பின்னாடி அவரோட பவர்லாம் வர மாதிரி, ஒரு மாதிரி இடி இடிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி கிளிச் ஆயிட்டே இருந்துச்சு. அது எதுக்காக பண்றாங்க, அந்த கிளிச்சிங் எஃபெக்ட் எதுக்காக இருக்கு, எதனா இந்த ஸ்பைடர்வர்ஸோட எலமெண்ட்ஸ் எதனா கொண்டு வராங்களா, எதனா கேரன் ஈவென்ட் மாதிரி எதனா பண்றாங்களான்றது தெரியல. பட் இந்த மாதிரி கிளிச் ஆயிட்டே இருந்ததுல நடுவுல ஒரு 0.1 செகண்டுக்கு ஒரு ஃப்ரேம் வந்து வந்துட்டு போச்சு. சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு ஐகானிக்கான ஒரு மொமெண்ட் இருக்கு. டாக்டர் டூம் போயிட்டு தானோஸோட முதுகெலும்பை புடிச்சு அப்படியே வெளியே இழுத்துருப்பாரு. அந்த ஒரு ஃப்ரேமை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி ஒரு குட்டி ஒரு 0.1 செகண்டுக்கு வந்து கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு போச்சு. ஒரு லைட் ஷோக்கு எதுக்குறா இவ்வளவு எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இதை வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனா இருந்துச்சு. பட் ஐ எம் ஹாப்பி வித். பட் இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தோணலாம், எப்பாடி ரொம்ப யோசிக்காதரா அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் இந்த ஃப்ரேமை நீங்க பாத்தீங்கன்னா லைட்டா அயன்மேனோட அந்த கால் மாதிரி இல்ல, அயன்மேனோட ஆர்மர் மாதிரி ஃபீல் ஆகல. சரி, ஃபீல் ஆகலாம், உனக்கு அடுத்த ஃப்ரேமுக்கு போயிடலாம். அடுத்தபடியா டாக்டர் டூம் வந்து ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க மாதிரி, பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு. எனக்கு ஏன் தெரியல, நான் வந்து கிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப பாராட்டாதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு. இதுக்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் டீசர்லாம் வந்துச்சுன்னா பாருங்க ஒரு டான்ஸ்.
டாக்டர் டூம் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் காமிக் புக் வில்லன்ஸ். அவர் வந்து இந்த மாதிரி தான் மாசா தான் காமிக்கணும். இந்த லைட் ஷோலயே இந்த மாதிரி காட்டுறாங்கன்னா படத்திலையும் பங்கமா இருக்கும்ன்ற மாதிரி நான் நம்புறேன். அண்ட் அடுத்தபடியா இவர் வந்து தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மொத்த 3 நிமிஷம் கிளிப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஒரு செக்மெண்ட் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. படத்தோட பிளாட் லிட்டரலா இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. சீக்ரெட் வாஸ் எப்படி நடக்குமோ அதை வந்து லிட்டரலா இந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பிராக்மெண்ட்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க, நிறைய ஷார்ட்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ், அதாவது வாட் இஃப்ல வந்து மல்டிவர்ஸ், அதாவது ரியாலிட்டிஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்களோ அது மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ பேசிக்கலி மல்டிவர்ஸை இவரே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இவரே ரீஸ்டோர் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நீங்க அந்த ஒரு கிளிப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நிறைய பிராக்மெண்ட்ஸ் மாதிரி வரும், அது எல்லாத்தையுமே திரும்ப சேர்த்து வேற ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி மாத்திருப்பாரு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே பேட்டில் வேர்ல்ட் தான் ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்றது புரியுது. பட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எதை குறிக்குது அப்படின்றத எனக்கு புரியல. பார்க்கும்போது லைட்டா மேபி மவுண்ட் வண்டகோர் மாதிரி தான் இருக்கு லைட்டா பாக்குறதுக்கு. பட் எதுக்கு மவுண்ட் வண்டகோருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. வாண்டாக்கு அன்லஸ் பயங்கரமான ஒரு ரோல் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடா எதனா பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது வேற ஏதோ ஒரு விஷயமா தான் இருக்கணும். எப்படி லோக்கி வந்து ட்ரீயா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு மல்டிவர்ஸ், அந்த மாதிரி ப்ராபபிலி டாக்டர் டூம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கலாம். பட் டெஃபினெட்லி திஸ் இஸ் பேட்டில் வேர்ல்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இது தெரியுது. உங்க கண்ணுக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வேற ஏதாவது மாதிரி தெரிஞ்சுனா சொல்லுங்க. அடுத்த ஃப்ரேம்ல ஒரு கிரீன் கலர் ஒரு க்ளோயிங் லைட் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு பீக்கன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பீக்கன் அப்படின்னு சொன்னோடே ஒரு விஷயம் வந்து பட்டு ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஷாங்ஷியோட போஸ்ட் கிரெடிட் சீன், அவரோட 10 ரிங்ஸ்ல இருந்து எங்கேயோ ஒரு சிக்னல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. பட் அது எங்க போகுது, யாருக்கு சிக்னல் போகுது அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இந்த இடத்துல டாக்டரும் அவரோட சார்ஜரி யூஸ் பண்ணி ஏதோ ஒரு 10 ரிங்ஸ், அந்த ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் காமிச்சிருப்பாங்க. அது ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ் நான் சொல்ல வரல, பட் கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல அது வந்து காமிச்ச விதமும் ஒரு குட்டி ஒரு கிரீன் கலர் லைட்ல இருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ் அனுப்பின சிக்னல் வந்து ப்ராபபிலி டாக்டர் டூமுக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்ப அவங்க மாத்தி எழுதலாம். முன்னாடி கேங்குன்ற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க, பட் இப்போ டாக்டர் டூமுக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இந்த கேங்கோட அந்த பவர் சோர்ஸ் இருக்கும்ல, அதுவுமே இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். லைக் வேற என்ன இருக்கு, எட்டர்னல்ஸ்ல இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்க முடியும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஐ ஆஃப் அகமௌண்ட்டுமே ஓபன் ஆகிற விதம் இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு மாதிரி சுத்தி சுத்தி தான் ஓபன் ஆகும். இது எதை எக்ஸாக்ட்டா குறிப்பிடுது அப்படின்றது இன்னும் கிளியரா தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 10 ரிங்ஸா இது இருக்குமா? அந்த 10 ரிங்ஸ்ல இருந்து போன சிக்னல் வந்து டாக்டர் டூமுக்கு தான் போச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல வந்து அவரோட சார்சரி, அவரோட ரூன்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது வேற மாதிரி இருக்கும். ஏன்ஷியன்ட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸ்கார்லெட் விச்சோட ரூன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இவரோட சார்சரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஐ அம் வெரி ஹாப்பி. அதாவது டாக்டர் டூமா வந்து லிட்டரலா காமிக்ஸ்ல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி காட்ட பாக்குறாங்க. சார்சரி அண்ட் டெக்னாலஜி தான் டாக்டர் டூன்ற மாதிரி காட்ட பாக்குறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆரிஜினை கொண்டு போயிருப்பாங்க, இந்த அல்டிமேட் காமிக்ஸ் ஆரிஜினை கொண்டு போயிருப்பாங்க. பட் இது வந்து டிபிக்கல் மெயின் ஸ்ட்ரீம் டாக்டர் டூம் மாதிரி இது ஃபீல் ஆகுது. அண்ட் அப்படியே அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரிட்டின்னு சுத்தி முடியவும் திரும்ப அந்த பிராக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அவெஞ்சர்ஸோட மியூசிக் பின்னாடி பிளே ஆகுது. அவெஞ்சர்ஸ் லோகோ ரிவீல் ஆகுது. ஒவ்வொரு டீமோட லோகோ வந்து ரிவீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டீமோட லோகோ வந்து ஒவ்வொரு பிராக்மெண்ட்ல இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து நம்மளோட இந்த 616 யூனிவர்ஸ் இருக்குல, வெறும் அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. வேற யூனிவர்ஸ்ல நீங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த அந்த எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல எக்ஸ்மென் மட்டும் தான் இருக்காங்க. ஒவ்வொரு பிராக்மெண்ட்டும் ஒவ்வொரு யூனிவர்ஸ் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், பிளாக் பேந்தருக்கு தனியா ஒரு பிராக்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. இது டெஃபினட்டா ஷூரியோட பிளாக் பேந்தர் மாதிரி தெரியல. ஷூரியோட பிளாக் பேந்தர் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க அந்த சில்வர் லைனிங்ஸ் உங்களால பார்க்க முடியும். இது கண்டிப்பா டிச்சாலாவோட பிளாக் பேந்தர் மாதிரி தான் தெரியுது. சோ மேபி அந்த ரொம்ப நாள் ஒரு வந்துட்டு இருந்த ஒரு ரூமர் படி இந்த படத்துல ஒரு புது டிச்சாலாவை நம்ம பார்க்கலாம். வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு மல்டிவர்சல் வேரியன்ட் ஆஃப் டிச்சாலாவை நம்ம பார்க்க போறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் இங்க பிராக்மெண்ட்ஸ் வேற யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பா இதுவும் ஒரு யூனிவர்ஸா தான் இருக்கணும். வேற யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு டிச்சாலாவை எதிர்பார்க்கலாம். பிரின்ஸ் டிச்சாலா அது வரட்டும், அது அப்புறம் வரட்டும். இல்லனா அதுதான் இந்த டிச்சாலாவா அப்படின்றதும் தெரியல. பட் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு புது டிச்சாலாவை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இல்லனா அட்லீஸ்ட் சீக்ரெட் வாஸ்லயாச்சும் நம்ம பாத்துருவோம் ஒரு புது டிச்சாலாவை. ரொம்ப நாளுக்குலாம் சூரிய வச்சுட்டுலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது கண்டிப்பா மாறிடும். என்னோட கெஸ் படி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல சூரி சாக போறாங்கன்னு தோணுது. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் முடிச்சு விட போறாங்க இந்த படத்துல. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ரொம்ப ஹைப் வந்து ஏறிட்டே தான் போகுது. பிகாஸ் லைக் எல்லா மார்வல் ஃபேன்ஸோட ஒரு ட்ரீம் இது. மொத்த மார்வலையும் ஒரே படத்துல பாத்துற மாட்டோமா அப்படின்றது எல்லா ஃபேன்ஸோட ஒரு ட்ரீம். அதை நோக்கி போயிட்டு இருக்க இந்த ஒரு பயணம் வந்து ஆப்வியஸ்லி எக்ஸைட்டடா தான் இருக்கும். சோ பேசுவோம் இன்னும் அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்பைடர்மேன் ரிலேட்டடா நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கு. டூம்ஸ்டேக்கே நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்றதுனால கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன். அப்படியே இல்லனா மட்டும் வாரத்துக்கு 3 வீடியோ போட்டு நொட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது புரியுது. ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லைட் ஷோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? லைட் ஷோக்கு எதுக்குறா இவ்வளவு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல எனக்கு ஜாலியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.